பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த 2வது வீக் ஃபைனல் ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் யார் அதிகமான ஓட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் தான். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்பலையும் சொல்கிறாங்க. ஸோ 2 எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திவாகர் அவர்கள் வாங்கிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,75,444 ஓட்டு எடுத்து திவாகரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்துட்டுனா ஹையஸ்ட் ஓட்டில் வந்து இருக்காரு. ஸோ அதாவது முன்ன பின்ன ஒரு 5,000 10,000 ஓட்டு கூட இல்லை, அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வந்து நம்ம திவாகர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இவரை நம்பி தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாப்புல இருக்கு. செகண்ட் இடத்துல வந்து சபரி அவர்கள் இருக்காரு. சபரியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,43,875 ஓட்டு எடுத்திருக்காரு. பிக் பாஸ்ல வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சேஃபாக கேம் விளாண்டுட்டு இருக்காரு. ரொம்பவே அற்புதமான ஒரு கேம் பிளேயராகவும் இருக்கார் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரையிலும். அதனால சபரிக்கான ஓட்டு அப்படிங்கிறது இவ்வளோ வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹவுஸ்மேட் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி இவங்க வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வீக்கு ரொம்பவே மொக்க வாங்குவாங்க, ஏன்னா போன வீக்கில் விஜய் சேவி சார் வந்து கழுவி ஊத்துனாரு, அந்த ரீசனுக்காக எல்லாருமே பார்வதியவே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்தாலும் சிங்கிள் மேனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வேற லெவலில் வந்து பார்த்துட்டுனா ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 79,256 ஓட்டு எடுத்து பார்வதி அவர்கள் 3வது பிளேஸில் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கம்ருதீனோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் நல்லாவே ஓரளவுக்கு வாங்கியிருக்காரு. இருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வேற வாங்கிட்டாரு. அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 68,780 ஓட்டு எடுத்து 4வது பிளேஸில் நம்ம கம்ருதீன் அவர்கள் இருக்காரு. 5வது பிளேஸில் அப்சரா. ஸோ அப்சரா அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 59,950 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த வீக்கை பொறுத்தவரையிலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப்பில் இருக்காங்க. மீதி ஒரு 4 பேர் ரம்யா, எஃப்ஜே, கெமி, அரோரா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு அந்த சம்திங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில். அப்படி இருக்கும்போது ரம்யா, எஃப்ஜே, கெமி, அரோரா இவங்களில் யாருப்பா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவங்க 4 பேரில் டபுள் எவிக்ஷன் இருந்தால் 2 பேர், சிங்கிள் எவிக்ஷன் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அரோராவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்பல தோணுது. ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 58,828 ஓட்டு எடுத்து 6வது பிளேஸில் ரம்யா அவர்கள் இருக்காங்க. 7வது பிளேஸில் எஃப்ஜேவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 57,726 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 8வது பிளேஸில் கெமி அவர்கள், அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 57,525 ஓட்டு எடுத்து கெமி அவர்கள் 8வது பிளேஸில் இருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அரோரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கேமை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து மக்களோட ஓட்டை வந்து பெரிய அளவில் வாங்கலை. மக்கள் வந்து அவனை வந்து நிராகரிக்கிறாங்க, வெளியே ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அவங்களுக்கு ஓட்டை யாருமே போடலை அப்படிங்கிறவள தான் தோணுது. அரோரா அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 56,441 ஓட்டு எடுத்து அரோரா அவர்கள் கடைசி பிளேஸில் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எவிக்ஷன் ஆவராப்பில் இருந்துச்சு அப்படின்னா யார் ஆவாங்க அப்படின்னே சொல்லி கணிக்க முடியல. ஒருவேளை அரோரா, இன்னொன்று கெமி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆகலாம். இல்லைனா எஃப்ஜே. இவங்க 2 பேரில் அரோரா, எஃப்ஜே இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகலாம். டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எஃப்ஜே, அரோரா, கெமி இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே நல்ல கண்டஸ்டன்ட் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.